கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்தவம் என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரன் அந்த சபைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலை எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களோடு சற்று பேசும்படியாக ஆசை கொள்கிறேன். கிறிஸ்தவம் என்பது ஒரு வளர்ச்சியின் பாதை, ஒரு வளர்ச்சியை குறிக்கிறது. எப்படி ஒரு வாழை மரத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். வாழை மரத்தை ரவுண்டாக அப்படி வெட்டி வைத்து இருப்பீர்கள் என்று சொன்னால், மறுநாள் நீங்கள் காலையில் பார்க்கின்ற பொழுது அந்த வாழை மரத்தினுடைய குருத்து இவ்வளவு அளவுக்கு அது மேலே ஏறி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். வட்ட வடிவத்திலே அவைகள் இருக்கும். எல்லா செடிகளுமே ஒரு வட்ட வடிவத்திலே வளர்ந்து கொண்டு வருகிற அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். அந்த வட்ட வடிவமாக அவைகள் வளர்ந்து கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி அப்படியே நீங்கள் சபைக்கு ஒப்பிட்டு பாருங்கள். பெரிய பெரிய இடங்களெல்லாம் சொல்லுவார்கள், வட்ட மேசை மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. வட்டமாக போட்டிருப்பார்கள், தலைவர் அப்படி உட்கார்ந்திருப்பார்கள். ஒவ்வொரு தலைவரும் உட்கார்ந்து பேசி ஒரு ஒருமித்த கருத்து ஒன்று போல் அது வழங்கும்படியாக எடுப்பதற்காக நடக்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். சாப்பிடுகிற காட்சியை அந்த திருவிருந்து பந்தியில் கூட அந்த ஃபோட்டோ காட்சிகளை பார்த்தால், அவர்கள் பாய் விரித்து அந்த மேசை இவைகளெல்லாம் பார்த்தால் வட்டமாக உட்கார்ந்திருப்பார்கள். ஆகவே ஒரு கூட்டமைப்போடு ஒரு வளர்ச்சியை குறிக்கக்கூடியதாக கிறிஸ்தவம் இருக்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கூட்டமைப்போடு ஒரு ஐக்கியமாக வட்டமாக அதனுடைய பாதையானது வளர்ச்சியாக அந்த பாதை வளர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கும். இப்போது இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது, ஏதோ ஒரு இடத்தில் அல்ல, உலக அளவிலான குடும்பமாக அவைகள் இன்றைக்கு நம்முடைய கண்கள் ஜப்பானில் இருக்கிறவர்களை பார்க்க முடியாது, ரஷ்யாவில் இருக்கிறவர்களை நேரடியாக பார்க்க முடியவில்லை. நாம் இந்த ஃபோட்டோக்கள் மூலமாக பார்க்கிறோம். இன்னும் பல இடங்களில் இருக்கிறது, பரலோராஜ்யத்தில் கூடுகிறது. இவைகள் எல்லாமே இப்பொழுது நான் உங்களோடு தியானித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அடிப்படையில் அந்த வளர்ச்சி, அந்த ஐக்கியம் ஒரு வட்ட வடிவத்தில் அவைகள் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடியதாகவே அது இருக்கிறது. அப்போ உலகளவிய குடும்பம் இது, சாதாரணமானவே அல்ல, உலகளவிய குடும்பம். ஏதோ ஒரு உலகளவிய மார்க்கம், அந்த மார்க்கத்தில் பெரிய ஒரு மார்க்கம் இது என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, உலகளவிய குடும்பத்தில் மகா பெரிதாக இந்த சபை என்பது இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் காரணம் என்ன, அதனுடைய சக்தி என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அடிக்கடி சொல்வார்கள், அப்படி சொல்லுவவர்கள் மேல் எனக்கு அந்த பிரியவே இருக்காது. நாங்கள் மைனாரிட்டி பீப்புள், மைனாரிட்டி மக்கள் என்று அநேக கிறிஸ்தவர்கள் அதை நோக்கி சில அற்ப சொற்ப ஆயுசினுடைய நாட்களுக்காக இந்த உலகத்திலே கைகட்டி நிற்கக்கூடிய காட்சிகளை பல விதங்களிலும் புழுகி அந்த நிகழ்வுகளை பெற்றுக்கொள்வதற்காக பல ஸ்தாபனங்களை நடத்தக்கூடியவர்களும், இன்றைக்கும் கீழிருந்து மணியடிக்கிறவர்களிருந்து மேலிருந்து ஆட்சி செய்கிறவர் வரைக்கும் இந்த புழுகி கொண்டு தான் இருக்கிறார்கள். நாங்கள் மைனாரிட்டி, நாங்கள் அப்படி இப்படி என்று சொல்லுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. கிறிஸ்தவம், கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அது மெஜாரிட்டி, அது தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேவதூதன் அசிரியா பாளையத்திற்குள் இறங்கி வருகிறான். எருசலேமை பிடிப்பதற்காக அன்றைக்கு அங்கு இருந்த அந்த சனகரிப்பினுடைய தலைமையில் பிரம்மாண்டமான கூட்டம் கடற்கரை மணலை போல இருந்து கொண்டிருக்கிறது. சொற்ப நபர்களாக இருக்க அந்த யூதேயா அந்த எருசலேமை பிடித்து விடுவதற்காக நிற்கிற பொழுது இந்த எசேக்கியா ராஜா என்பவன் ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது ஒரு தூதன் அந்த அந்த அவர்களுடைய பாளையத்திற்குள், அந்த சீரிய பாளையத்திற்குள் இறங்கி சென்று அங்கே நான் வாசித்து பார்த்தார். 1,75,000 பேர், 85,000 பேரை கிட்டத்தட்ட அவன் கொன்று போட்டு விட்டான். அது இன்றைக்கும் சில ஆராய்ச்சிகளிலே குவியல் உவியலாக விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி
சஸ்டின் பிரவார் என்பவர் ஒரு செய்தியில் கூட கொடுத்திருக்கிறார். அப்போ நன்றாக யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனை கொல்வதல்ல, ஒரு மனிதனை கொலை செய்வதற்காக அல்ல, அது பழைய ஏற்பாட்டு காலத்திலுடைய நடந்தது. இப்பொழுது உன் ஆத்துமாவிலே என்ன வேண்டுமென்றால், நீ மரணத்தை ஜெயித்து வறட்சியான நாட்களிலே கூட வளரக்கூடியவனாக, ஐக்கியமாக வளரக்கூடியவனாக நீ இருக்கிறாய். அப்படித்தான் ஒரு விசுவாசி வளர வேண்டும், அது நிலைத்து நிற்கக்கூடியதாக அது காணப்பட வேண்டும் என்றுதான் இங்கே வலியுறுத்தப்படுகின்றன. அப்போது பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, பரலோகத்திலே தேவ சித்தத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த மகிமையினுடைய தூதர்கள் கேராபீன்களும் சேராபீன்களும் ஏகோபித்து அங்கே அந்த ஐக்கியத்தை ஆராதனை அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் இங்கு இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவரது சாயலும் அவர் ரூபத்தின்படியும் காணப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் நானும் அதை செய்ய வேண்டும். அப்படி செய்வோம் என்று ஒரு வாக்குறுதியைப் போல, ஒரு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வது போல தான் அந்த ஜெபத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் மூலமாகவும் உங்கள் மூலமாகவும் பரலோகத்தில் செய்யப்படுகின்ற அந்த ஆராதனையைப் போல மோசேயிடத்தில் காட்டுகிற பொழுது உனக்கு மலையிலே காண்பிக்கப்பட்டபடி நீ செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இதில் இன்னொரு விசேஷித்த ஒரு தன்மை என்னது இருக்குது என்று சொன்னால், தேவதூதர்கள் வல்லமை உள்ளவர்கள், எல்லாவற்றிலும் அவர்கள் சிறந்து விளங்குபவர்கள் போல் இருந்தாலும் கூட, ஆனால் நீங்களும் நானும் தேவ சாயலும் தேவ ரூபத்தின்படியுமாக உண்டாக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறபடினாலே, இன்னும் வேதம் மிக அழகாக சொல்லுகிற பொழுது அதை பவுல் சொல்லுகிறார். இப்பொழுது நாம் இப்படி இருக்கிறோம், இந்த ஜெபரத்தன் அப்படி இருக்கிறான், அடிக்கடி பலகீனப்படுகிறான், இப்படி இருக்கிறான், இது பண்ணுறான், கவலைப்படுகிறான், எல்லாம் செய்ய. ஆனால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது ராஜாதி ராஜாவாக மகிமை உள்ளவராக வெளிப்படுகிற பொழுது அவருக்கு ஒப்பாக மாறுவேன். பவுல் குறிப்பிடுகின்ற அந்த காரியத்தை இப்படியெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால்தான் வேதம் எப்படி நம்மளை வளர்க்கிறது, ஒரு கிறிஸ்தவம் என்கின்ற அந்த அடிப்படை எப்படி நாம் வளர்க்கப்படுகிறோம் என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள இயலும். இல்லை என்று சொன்னால் நம்மளால் அறிந்து கொள்ள இயலாது. எனவே அநேக நபர்கள் வருகிறார்கள், பாடுகிறார்கள், ஓ என்று சொல்லி கத்துகிறார்கள், எல்லாம் இது செய்கிறார்கள். ஆனால் உடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? நீ கீழே விட்டிருக்கக்கூடிய வேரினுடைய அளவு எப்படி இருக்கிறது? அவரை அறிகிற அறிவுதான் வேறு. அவரை அறிகிற அறிவுதான் உனக்கு பாய்ச்சப்படுகிற தண்ணீர், உனக்குள் ஊற்றப்படுகிற ஆவியானவர். அப்படியானால் நீ எந்த அளவிற்கு நாம் பறந்து விரிந்து நாம் அந்த வட்ட வடிவத்தில் அந்த வளர்ச்சி நமக்குள் எப்படி சுழண்டு கொண்டு இருக்கின்றன என்பதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். யோவான் 3:4 சொல்லப்பட்டிருக்கிற பொழுது, நிறுவத்தில் வாசிக்கிற பொழுது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கின்ற அந்த வார்த்தையை அவர் சொல்வதை, அந்த நடைமுறையை நான் கேள்விப்படுகிற பொழுது அதைவிட எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம், எனக்கு சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு பெற்றோராக இருந்தால் அந்த பெற்றோர்கள் முதலாவதாக என் பிள்ளை MBBS படித்து விட்டான், என் பிள்ளை கலெக்டர் ஆகிவிட்டான், என் பிள்ளை நாட்டே ஆளப்போகிறான் என்கின்ற சந்தோஷத்தை காட்டிலும் அவனுக்கு வரவேண்டிய சந்தோஷம் அந்த பெற்றோர்களுக்கு, என் பிள்ளை இந்த உலகத்திலே இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்து வரப்போகின்ற உலகத்திலே வரப்போகின்ற அவருடைய மகிமையிலே அவரோடு வாழ்வதற்கு தன்னை பயிற்சித்து கொண்டான், தன்னை திறப்படுத்தி கொண்டான், அப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவிக்குள்ளே அவன் இருக்கிறான் என்கின்ற சந்தோஷம்தான் பெரிய சந்தோஷம். ஏனென்றால் கலெக்டரையும் ரோட்டிலே போகிற ஒரு பஸ்ஸு ஒரு நாயை அடித்து போட்டுவது போல போட்டு போய் விடுகிறது, மோதிக்கொள்ளுகிறார்கள். ஒரு பெருச்சாளியை போல ஒரு பெரிய யானை அடிவிட்டு விடுகிறது. ஒரு முதலமைச்சர் பறந்து போகிறவர் டமார் என்று விழுந்து அந்த இது நொறுங்கி விடுகிறது. இப்படி சாதாரண உயிரினங்களுக்கு ஏற்படுவது போல ஊழியக்காரர்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் எவ்வளவு பேர் பெற்றவர்களாக இருந்தாலும் ஒரு ரோட்டிலே வீசப்படுகின்ற அடிக்கப்பட்டு சிதைக்கப்படுகின்ற மிருகத்தைப் போல கிடக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி கிடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்
அவருடைய ஆழ்மை, அவருடைய படிப்பு, அவருடைய மேன்மை மிக பிரம்மாண்டமாக பேசப்படுகின்றன. ஆனாலும் கூட இந்த ஆத்மா, இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆத்மா வெளியேறுகிற பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஆத்மா ஒரு வாடகைக்கு தான் இருந்து கொண்டு இருக்கிறது. என்ன சோப்பு போட்டு என்னத்தை போட்டு என்னத்தை கழுவினாலும் கூட இந்த ஆத்மா ஒரு வாடகைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது சரீரத்தில். இந்த சரீரத்தை விட்டு கிளம்புகின்ற பொழுது தன்னை ஏற்றுக்கொள்ளுகின்ற இடம், தான் வகிக்கக்கூடிய பதவியினுடைய மேன்மை என்ன என்பதை அந்த அறிகிற அறிவு இந்த ஆத்மாவுக்கு இருக்க வேண்டும். அதுதான் உடைய வளர்ச்சி. ஒவ்வொரு நாளும் நான் அந்த அதில் இந்த வீடை சுற்றி 2-3 ஒரு கொப்பு வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றி விட்டு அதில் பக்கு அடித்திருக்கிறதா, அது வளர்ந்திருக்கிறதா, இது என்னது என்று சொல்லி அதை பார்ப்பது உண்டு. அப்படியானால் ஒரு மனம் திரும்பின ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு மனிதன், அந்த மனிதனிடத்தில் எப்பொழுதும் ஒரு எண்ணம் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். என்னுடைய வளர்ச்சி அது சரியாக அது வளர்ந்து கொண்டு இருக்கிறதா, நான் எப்படி சபையில் என் மக்களை நான் வளர்க்கிறேன். அப்படியானால் ஒரு சபையை நடத்தக்கூடியவருக்கு வர வேண்டியது, இந்த சபையில் எவ்வளவு காணிக்க வரும் போட வேண்டும், தேவைதான். எவ்வளவு வரும் என்பது முதலாவதல்ல. அல்ல ஆலயம் எவ்வளவு பெரிதாக கட்டிவிடுகிறோம் என்பது முதலாவதல்ல. அல்லது எவ்வளவு சுத்தமாக கூட்டி விடுகிறோம் என்பது முதலாவதல்ல. தொங்கு லைட்டு, தொங்காத லைட்டு, மங்கு லைட்டு, பளிச்சு பளிச்சின்னு எதிர் லைட்டு, பேர் சொல்லுகிற எழுத்து லைட்டு, அன்பளிப்பவர் கொடுத்தார், அவங்க ஐயா கொடுத்தார், இவங்க ஐயா கொடுத்தார், இவங்க பாட்டி கொடுத்தாள் அப்படின்னு எழுதுகிற இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் என் சபைக்கு வருகிற ஆத்துமாக்களுக்கு நான் உத்தரவாதம் உள்ளவனாக, என் சபையில் வருகிற மக்கள் அவர்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கின்ற சந்தோஷத்தை விட எனக்கு வேறு எந்த சந்தோஷம் இல்லையா. அவங்க எனக்கு காணிக்கை கொடுக்கறதோ, எனக்கு மரியாதை கொடுக்கறதோ அப்படி இல்லை. அவர்கள் சத்தியத்தில் எப்படி நடக்கிறார்கள், இதைத்தான் ஒரு ஊழியக்காரன் கவனிக்க வேண்டும். ஒரு தகப்பன் ஒரு வீட்டிலே சரியில்லை என்றால், ஒரு தாய் தகப்பன் ஒரு வீட்டிலே சரியில்லை என்றால் பிள்ளைகள் பூரா கெட்டு போய் விடுவார்கள். வீட்டிலே பிறந்திருக்கக்கூடிய முதல் பிள்ளை சரியில்லை என்று சொன்னால் அடுத்து வருகின்ற அனைத்து பிள்ளைகளுமே கெட்ட வழியில் போய் கொண்டிருப்பார்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறவன், அந்த மந்தை மேய்ப்பன் சரியில்லாதவனாக இருந்தால் ஆடுகள் சிதறடிக்கப்பட்டு விடும். ஒரு சபையை கெடுத்து விட வேண்டும் என்று சொன்னால் அந்த சபையினுடைய மேய்ப்பனை தவறான உபதேசத்திற்குள்ளேயோ, ஒரு பண விஷயத்திலேயோ, பெண் விஷயத்திலேயோ, பொருளாசையிலேயோ வீழ்த்தி விட்டால் அந்த சபை முழுவதும் வீழ்ந்துவிடும். இதை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். நான் கொடுத்து கொண்டிருப்பது சபைக்கும் கொடுக்கிறேன், தனிப்பட்ட நபர்களுக்கும் கொடுக்கிறேன், எனக்கும் இது உள்வாங்கிக் கொள்கிறேன். அடிக்கடி சில நேரங்களில் தாங்க முடியாத கோபம் வந்து விடுகிறது. ரெண்டாவது அதை யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன். கோபத்திலே நம்ம முகத்தை பார்த்தால் பிசாசு அப்படியே உள்ள நிறுந்து கொண்டு இருப்பான். நமது கண்கள் வழியாக, காதுகள் வழியாக, நம்ம சுவாசிக்கிறது வழியாக, நம்முடைய பேச்சின் வழியாக அவன் பாய்ந்து கொண்டிருப்பான். வளருகிற பயிரை அது நாசப்படுத்திவிடும். சிறுநெறியாக, குறுநெறியாக, விரியன் பாம்பாக, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளைப் போல அது மோசமாக்கிவிடும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த செய்தி அந்த நாட்களில் முடிக்கிற வருகிற காலங்களில் சபை எப்படி வளர வேண்டும், எந்தெந்த காரியத்திலெல்லாம் சபை தோல்வி அடைந்திருக்கின்றன, உலகளவிய குடும்பம், என்னுடைய அண்ணன் செல்வராஜ், என் தம்பி பால்ராஜ், என் அக்கா புஷ்பம், அடுத்த அக்கா ராஜகினி, அடுத்த அக்கா கனகமணி, என்னுடைய பேர பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மருமகன், என்னுடைய மருமகள், என்னுடைய சம்பந்திகள், இந்த கூட்டு வட்டாரம் இருக்கிறதல்லவா, இது ஒரு குடும்பமாக, ஒரு கூட்டு வட்டாரமாக எப்படி நேசிக்கிறோமோ இதுபோல, அல்லது ஒரே பிள்ளையை ஆபிரகாம் தன் மகனை நேசித்தது போல, ஒரே பிள்ளையை நேசிப்பது போல ஒரு குடும்பம், ஒரு அமைப்பு எப்படி இருக்கிறதோ இதுபோல உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய சபைகளெல்லாம் ஒரே குடும்பம். நீங்கள் நானும் அங்கம் வகித்து கொண்டிருக்கக்கூடிய சபை ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன கீறலோட விழாத அளவிற்கு அது வளர்ச்சி, வட்ட மேசை மாநாடு போல அது அந்த குருத்து எப்படி ஒரு வாழைக்குருத்து வளர்ந்து அப்படியே வருகிறதோ அதுபோல் வளர்ச்சி பெற்றுக. பிரியமான காய்வே, பிரியமான என் பிள்ளைகளே, உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல
நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்களாக. ஆமேன். ஆமேன்.